சிலையை வச்சிருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேற எந்த கருத்தும் இல்லை. அதுதான் முக்கியமானது. தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்றது. பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு தவறு இல்லை. நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க. அதை கேட்கணும். சில பேர் பைத்தியமாக இருந்துட்டு சேர்ந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது பதவி இல்லை, வைத்தியம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அதை எப்போ சொல்லணுமோ அப்போ செய்வார்கள். செய்ய வேண்டிய கருத்தை செய்யக்கூடிய அளவிற்கு இருப்பார்கள். இந்த போராடுகின்றவர்களெல்லாம் கொஞ்சம் மத்திய அரசை பார்த்து, மோடி அரசை பார்த்து கொஞ்சம் தாராளமாக நிதி கொடுங்க, நீங்கள் நிதியை இந்த மாதிரி கழுத்தை பிடிக்காதீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு தயாராக இருந்தால், அங்கே டேங்கில் தண்ணி இருந்து வந்ததுன்னா இங்கே திறக்கலாம். டேங்கில் தண்ணி வராமையே ஏற்றாமையே குழாயை திறந்தோம்னு சொல்கிறவங்க குழாயை திறக்கிறதுக்கு பதிலாக டேங்கில் தண்ணி நிரப்புறதுக்கு என்ன வழிங்கிறதுக்கு முதல்ல அவருடைய சக்தியை கேட்கணும். எப்பவுமே ஒரு தேர்தல் நெருங்கும் போது தங்களுடைய கோரிக்கையை கொஞ்சம் நெருக்கணும்னா தேர்தல் அறிக்கையில் அதை செய்வாங்கன்னு சொல்கிறது வழக்கமான வாடிக்கை. அது அவருடைய குறைபாடுகள் சொல்லுகிறார்கள். எந்த அரசு வந்தாலும், எந்த கட்சி, இந்த கட்சி இல்லை, எந்த அரசு வந்தாலும் 100க்கு 100 மக்களை குறையில்லாமல் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. குறைகள் இருப்பாங்க. ஆனால் அதில் என்னென்ன முடியுமோ அதை ஜனநாயகத்தில் செய்வார்கள். முதல்ல இந்த அரசு என்னென்னா, இத்தனை குரலை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க பாருங்கள். போராட்டம், கூப்பிட்டு பேசுறது, அழைக்கிறது, அமைச்சர்கள் பேசுறது, இந்த உரிமையை இந்த இயக்கம் தவிர, இந்த அரசை தவிர வேறு எந்த அரசும் கொடுக்காது. அதுவே ஜனநாயகத்தை கைதட்டாதீங்க. இது என்ன சாதாரண பொதுக்கூட்டம் இல்லை. இது அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறார். நன்றி. அதை வணக்கம். வேற அப்புறம் வேற விஜய் அவர்கள் பெரியார் வழியில தான் நான் நடக்கிறோம், பெரியார் எந்த தலைவர் நேர்த்தாங்களோ அந்த தலைவர் வழியில தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்றாரு. திராவிட கழகம் விஜயை எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அதாவது கொள்கையை சொல்லட்டும், யார் வழிங்கிறது அப்புறம். கொள்கை அது இதுவரையில் அவர்கள் கொள்கையை அறிவித்திருக்கிறார்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்கள் இதுவரையில் அந்த கட்சி கொள்கை என்னன்னு சொன்னாதான் பெரியார் வழியா, பெரியார் வழி இல்லையா, அல்லது பெரியார் வழின்னு சொல்லிட்டு வேற ஒரு வழிக்கு போனால், ஈரோட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக நான் அதுக்கு பதிலாக டெல்லிக்கு போகிறேன்னு வேறு பக்கம் திரும்பிட்டு போனால் அது பெரியார் வழி தான் அப்படின்னு அவர் உட்காந்து சொல்கிற ஒரு சிந்தனைக்கு அவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். கேட்குறவங்களும் அதை பற்றி இவங்க தலையாட்டினா அது ஆராய்ச்சி பண்ணணும். ஆகவே பெரியார் வழியா, இன்னொருத்தர் வழியா, அல்லது ஐவர் வழியா, இவங்க சிலை வழியாங்கிறது முக்கியமல்ல. போகாமல் 5 சிலையை வச்சுருக்கோம், 5 தலைவர்கள் வழியாங்கிறது முக்கியமல்ல. கொள்கையை முதல்ல சொல்லட்டும். அவர் கட்சிக்கு என்ன கொள்கை, இதுவரையில் கொள்கையை சொல்லியிருக்காரா? இடத்த நான் அறிவிப்பேன், போட்டி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு தவிர கொள்கை என்ன? ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ இதுவரையில் இதுதான் என்னுடைய கொள்கைகள். அந்த கொள்கைகளை நடக்க இதுதான் எங்களுடைய போராட்டம். எங்களுக்கு ஒவ்வொரு கட்சியும் சொல்கிறோம், இதுதான் ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமூக நீதி, இந்த மாதிரி தெளிவாக திராவிட கழகம்னா இந்த கொள்கை, ஆர்எஸ்எஸ்னால் அவங்க இந்த கொள்கை அப்படின்னு இதுக்கு நேராக இருந்தாலும் எங்களுக்கு மதவெறியை உண்டாக்குறது தான், இந்துத்துவாவை உண்டாக்குறது தான், இந்து நாளை உண்டாக்குறது தான் அவர் கொள்கை. ஏற்கிறமா இல்லையாங்கிறது அது வேறு விஷயம். அது மாதிரி இதுவரையில் அந்த நபர், நீங்கள் சொல்கிறவர் ஏதாவது கொள்கையை சொல்லட்டும், அப்புறம் ஒரு போகிறது அந்த வழியா அல்லது தவறான வழியான்னு நாங்கள் சொல்லுவோம். அதுதான் மிக முக்கியம். ஆமாம் ஆமாம். அதில் என்ன அர்த்தம்? இன்னும் முடிவு பண்ணலன்னு அர்த்தம். முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு முடிவை தவிர அவருக்கு வேறு எந்த கருத்தும் இல்லை. அதுதான் முக்கியமானது. நேரடியாக அதுதான். இல்லை, நாங்கள் தெளிவான அறிவுள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்கிறது. இந்த பைத்தியங்களுக்கு பதில் சொல்லி எனக்கு பவரம் இல்லை. நீங்களும் பைத்தியங்கள் ஆகாதீங்க. அதை கேட்டு நன்றி, வணக்கம். முடியும். எது நன்றி அவனுக்கா? அவ்வளோதான். ஏன் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? மற்றவங்களாம் ஏன் கேட்கறது இல்லை? எதிர்கட்சி என்ன, அதாவது என்ன எதிர்கட்சிகள் என்ன செய்யணும் சொல்லுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 210க்கு மேல நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. ஆமாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆசைகள் குதிரைகளாகலாம். குதிரைகள் நல்ல குதிரைகளாகவும் இருக்கலாம், முண்டி குதிரைகளாக இருக்கலாம், சண்டி குதிரைகளாக இருக்கலாம், பொய்க்கால் குதிரைகளாகவும் இருக்கலாம். குதிரைகள் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். குதிரைகள் பல வகை உண்டு. சந்தையிலேயும்
அல்லது சண்டைக்கு பிறகு அதை ஓட்டுவதிலையும் முடிவு செய்ய வேண்டியது. எனவே இது பொய்க்கால் குதிரையா, சண்டி குதிரையா, நொண்டி குதிரையா? நொண்டிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது. சொன்ன உடனே அடுத்த உடனே நொண்டின்னு சொல்லிட்டார், உடல் ஊனமுற்றவர்களே வாங்கன்னு சொல்லாதீங்க. அந்த பழமொழிக்காக சொல்கிறேன். ஆகவே இந்த பழமொழியுடைய வேகத்துக்காக சொல்கிறேன். அதையும் குறிப்பாக உங்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்கிறேன். ஆகவே தான் எந்த குதிரைன்னு அது ஓடக்கூடிய குதிரையா அல்லது பொய்க்கால் குதிரையான்னு சொல்ல முடியாத அளவுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற போது யார் வேணாலும் ஆசைப்படலாம். அது மட்டும் இல்லை, யார் வேண்டுமானாலும் அரசியல் சட்டப்படி 25 வயது உள்ள ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தாராளமாக உண்டு. பைத்தியமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். சில பேர் பைத்தியமாகவும் இருந்துட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது பதவி இல்லை, வைத்தியம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.